தெருவோரமாக வைக்கப்பட்டிருந்த வியாபாரிகள் அனைவருக்குமே ஒரு இடத்த வந்து அலாட் பண்ணி அவர்கள் எல்லாரையுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி அவங்களுக்கு ஒவ்வொரு கடைகளையும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் வெளியில் இருந்த அளவிற்கு அதே அளவிற்கு இங்கே வியாபாரம் இருக்கா அப்படி இல்லையான்றதுக்கு பலவிதமான கருத்துக்கள் தொடர்ந்து தோன்றிட்டே தான் இருக்குது. இதை நேரடியாக சம்மந்தப்பட்ட மக்களிடமே கேட்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுடைய கடை வந்து வெளியில இருந்து இப்போ உள்ள மாற்றம் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குது? வெளியே இருக்கும்போது 50% இப்போ இங்கே அடிபடுது. ஏன்னா அங்கே ஆன் தி வே போகிறவங்க அந்த ஸ்ட்ரீட் பார்க்க ஒரு அந்த மாதிரி வாங்கிட்டு போய்ட்டு இருப்பாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை. இங்கே படிக்கட்டு ஏறி வந்து வாங்கணும். வயசானவங்க வர முடியாது. வெளியிலன்னா நடந்து போகும்போது எப்படி பார்த்து வாங்கிட்டு போவாங்க. உள்ளன்னும் போது உள்ள கடை இருக்கிறது தெரியல. என்றைக்கு அங்கேருந்து எங்களை தூக்கி போட்டாங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு வியாபாரம்லாம். பார்க்கிங் இடம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி போயிடுறாங்க. மெயின் ரீசன் அதான். இப்போ ஸ்மார்ட் சிட்டி ஆகினதுக்கப்புறம் இப்போ மெட்ரோ ஓப்பன் ஆனது, வண்டிங்க நிறைய இந்த பக்கம் வரல, எல்லாம் ஒன் வே ஆகிடுச்சு. சுற்றி எல்லாருமே பாதிப்பு தான். இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, வியாபாரம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கஸ்டமர் வரமாட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, கடை எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் உண்மை தெரியவில்லை. அதெல்லாம் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. வாழ்வாதாரம் இருக்கிறதுலே ரொம்ப எல்லாருக்கும் முக்கியத்தை 2வது மாடியில் கடையே இல்லை. 3வது மாடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2வது மாடியில் 175 கடைக்கு ஒரு 30 கடை தான் ரன்னிங்கில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருக்குது. இப்போதைக்கு வியாபாரம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 வரது பெரிய கஷ்டமாக இருக்குது. குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சம் உங்கள் கடைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க? குறைஞ்சபட்சம் போது மழை டைம்னா வரமாட்டாங்க, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும். மண்டே டு ஃப்ரைடே வரையும் ஒரு 10 to 15 கஸ்டமர்ஸ் வருவாங்க. சாட்டர்டே சண்டே அப்படி டபுள் ஆகும், அவ்வளோதான். அதெல்லாம் பார்வை இல்லை இல்லையா? இப்போ நம்ம உள்ள காம்ப்ளெக்ஸ் வந்து 11-12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு இன்னும் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்றதே தெரியல. இன்னும் அரசாங்கம் வந்து இது ஒரு விளம்பரப்படுத்துகிற மாதிரி அவங்களோட இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் வெஸ்ட் மாம்பலம், கோடம்பாக்கம், இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம், இந்த பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவங்க இருக்கக்கூடிய கேபிள் டிவியினுடைய அதனுடைய விஷயத்தில் அரசாங்கம் ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு போய் சேரும். மக்களுக்கு இன்னும் செய்திகள் போய் சேரலை. கஸ்டமர் சாட்டர்டே சண்டே நல்லா வருவாங்க. கஸ்டமர் சாட்டர்டே சண்டே நல்ல கூட்டம் இருக்குது. மற்ற டைம் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் வியாபாரம் கூட இல்லை. உள்ள ஒரு 100 பேர் வரதே பெரிய விஷயம் தான். எங்கள் கடைங்களே 350 கடை இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டில் மொத்தம் 623 கடை மொத்தம். அதில் கடைக்கு ஒரு கஸ்டமர்ஸ் போனால் கூட நாங்கள் டெய்லி எல்லாம் சும்மா தான் வந்து பாருங்கள். கீழே எல்லாருமே காலியாக சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஷாப்பிங் வரீங்களா இல்லை ரெகுலராக இங்கே வரீங்களா? இல்லை, ரொம்ப ஆஃபன் தான் வரமாட்டேன். பட் அங்கே ஸ்ட்ரீட்டில் இருந்தபோது ரொம்ப ஆஃபன் தான் போவேன். இப்போ ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து ஸ்ட்ரீட் சைடு இருக்கும்போது நீங்கள் ஷாப் பண்ணியிருப்பீங்க, இப்போ உள்ளே இருக்கும்பொழுது வந்து ஷாப் பண்ணுறீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அதுதான் முறை பிடிச்சிருந்தது. இங்கே ஆக்சுவலி நாங்கள் வந்து இது மோத்தடவில் முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம். இங்கே நிறையா ஜாமான்லாம் ரொம்ப மலிவாக கிடைக்கிது. ஸோ நாங்கள் இந்த கடைக்கு வந்து நாங்கள் வந்து அவருக்கு தெரியும், கடைக்காரருக்கு தெரியும், மெட்டீரியல் சூப்பர், அவங்க கஸ்டமர் சர்வீஸும் நல்லது. ஆர் யூ ஃப்ரம் Singapore? Came here like what she said 5 years back. 5 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கோம். Their prices are reasonable. Material வந்து very good. ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள லோக்கல்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ப்ளீஸ் சப்போர்ட் these business owners here.